ஏண்டி ஜூலி, உன்னோட வயிற்று புள்ள கலையருக்கு எங்கள் அண்ணன் விஜய் தான் காரணமா? இவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணாரோ? ஏ ஜூலி, என்னை பற்றி நீ வந்து கண்ணா பின்னான்லாம் பேசினே இல்லை. நான் நிற்கிற இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லை. நான் ஹிட்னி திருடுனே இல்லை. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். உன்னைய கண்டிப்பாக நான் பிடிச்சி உள்ளே போட போகிறேன்டி. நீ வந்து ஆயுசுக்கும் ஜெயில் களி திங்க தாண்டி போகிற அப்படின்னு டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணார். அதனால் நீ வந்து மைண்ட் அப்செட் ஆகி உனக்கு வந்து புள்ள களைஞ்சிருச்சு. இல்லை, இந்த சினிமா வில்லனாட்டை வந்து நேராக வந்து உன்னை இழுத்து போட்டு கீழே தள்ளி உன் வயிற்றுலையே 4 உதச்சு அப்படியே நீ ரத்த வெள்ளத்தில் களைஞ்சு கிடந்தியா? யாருக்கிட்டே டைலாக் விட்டுட்ருக்கேன்? எங்கள் அண்ணன் நிற்கிற இடத்துல வந்து நான் பிரச்சாரம் பண்ணுவேன், டே வாடா பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ தேர்தலில் எங்கள் அண்ணன் ஜெயிச்சு எங்கள் தங்க தளபதி வந்து முதலமைச்சராக ஆன பின்னாடி கூட நீ வந்து என்ன சொன்ன? விஜயனா, இனிதானா சூடு பிடிக்க போகுது. எங்கள் அண்ணனுக்கு சூடு பிடிக்கலடி, உனக்கு தான் சூடு பிடிச்சி உடம்புல சூடு பிடிச்சி களைஞ்சிருக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்டி. விதைச்சவன் ஒரு நாள் வினை அறுக்காமல் இருக்கவே மாட்டான். பெரியவங்க வாக்கெல்லாம் தப்பு கிடையாது. அவங்களாம் இல்லை சும்மாவாடி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நீ ஒரு நர்ஸு தானே, நீ ஆயிரக்கணக்கான பேத்துக்கு இல்லாத டைலாக்கெல்லாம் சொல்லியிருப்பில்ல. நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லியிருப்பில்ல. அப்போ உன் உடம்ப நீ தானே பார்த்துக்கணும். எங்கள் அண்ணன் வந்து பக்கத்தில் வந்து உன்னை புருஷன் கவனிப்பானா? எங்கள் அண்ணன் வந்து உனக்கு பக்கத்தில் உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. ஏண்டி என்னெல்லாம் நீ ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருந்த? நான் ஹிட்னி திருடினது என் புருஷனுக்கு தெரியாது. அப்போ நீ ஹிட்னி திருடினது உண்மையா? அந்த டைலாக்கெல்லாம் வந்து அவங்க அதை சொல்லியிருக்காங்க, இது சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என் 3வது புருஷன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 3வது புருஷன்னு சொன்னோம். ஆனால் நீயே பகிரங்கம்மா ஒரு வீடியோவை போட்டு பாருங்க, இவர் தான் என் 3வது புருஷன் அப்படின்னு இழுச்சி இல்லை. நீ அந்த வீடியோவை மறுபடியும் போய் பாரு. நீயே தான் வீடியோ போடுற, அதெல்லாம் ரெக்கார்டடி, அழிக்க முடியாது. நீ ஒரு நர்ஸு. நீ வந்து கருவில் இருக்கிற பிள்ளை எப்படி காப்பாற்றணும்னு 4 பேத்துக்கு சொல்லி கொடுத்துருந்தீன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீயே எப்படா லபக்குன்னு அவங்களோட ஹிட்னியெல்லாம் பிடுங்கி எடுத்துடலாம், எப்படி 50 லட்சம் 1 கோடின்னு யாருக்கிட்டடா பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம மாட்டிக்குவோன்னு வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பல டைலாக்குகளை விட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். அதையெல்லாம் நாங்கள் நம்பிகிட்டு இருப்போம். டிஎம்கே சொம்பு தூக்கிட்டு நடந்தே இல்லை. இன்றைக்கி டிஎம்கேக்காரன் வந்து உன்னை காப்பாற்றுவான். எப்படி இருந்தாலும் கேள்வி உன்னை கேட்பாங்க. நீ நல்லவளாக இருந்தால் நான் ஹிட்னி திருலன்னு நிரூபிச்சுட்டு போடியே சொல்லியே.